வணக்கம் நண்பர்களே. விஜய் கட்சியுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான தலைவர் ஆது அர்ஜுனா டெல்லி போயிருக்கிறார். டெல்லி போனது மட்டும் இல்லாம முக்கியமான தலைவர்களை அவர் சந்திக்க போறாரு அப்படின்னு செய்திகள் சொல்லுது. அமித்ஷாவை சந்திக்க போறாராம். அதே மாதிரி ராகுல் காந்திக்கு தொடர்புடைய சிலரையும் சந்திக்க போறாராம். இது என்னங்க, அப்படியே அரசுல ரெண்டு முனைகளா எதிர் முனைகளா இருக்கிறவங்கள இங்க இருக்கிற ஒரு முக்கியமான கட்சி அதனுடைய முக்கியமான தலைவர் போய் பார்ப்பாரா? அதுல அர்த்தங்கள் இருக்குமா? ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் ஆட்டு வைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பாஜக கையில் போய்விட்டார் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றது சரியில்லைன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா யாரும் யாரு கையில அப்படி எளிதாக போயிட மாட்டாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக உட்பட எல்லாருமே தன்னுடைய தனித்துவத்தை வச்சுக்கத்தான் கட்டிக்காக்கத்தான் விரும்புவாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில விஜய்க்கு சில ஆறுதல்கள் தேவைப்பட்டிருக்கலாம், சில ஆதரவு தேவைப்பட்டிருக்கலாம். அதனால் பாஜகவோடு சில உரையாடல்கள் நடந்திருக்கலாம். இன்னும் சில முக்கியமான நிருபர்கள் என்ன தகவல்களை கூறுகிறார்கள் என்றால், தன்னுடைய பக்கங்களே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக தரப்பிலிருந்து தொடர்ந்து விஜய்க்கு தொடர்பு கொள்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதை விஜய் நிராகரித்ததாகவும் சொல்றாங்க. அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் வேற கட்சி தலைவர்கள் கூப்பிடுவது நிச்சயமா பேசுவாங்க. ஆனா என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ராகுல் காந்தி கிட்ட பேசினாரு, ஆனா பாஜகவோட மூத்த தலைவர்கள் கிட்ட பேசுறதுக்கு விஜய் தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இது 2-3 நாள் முன்னால இருந்த தகவல். ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, பேசியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில ஆதவர்ஜுனா டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி உலவுது. அமித்ஷாவை பார்க்க போகும்போது இன்னும் சில பாஜக தலைவர்களும் உடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அப்படி இருக்கும்போது என்ன உடனே போய் அங்கே ஒப்பந்தம் போட்டுட்டு வர போறாரா? தாவேக்காவுக்கு இவ்வளவு இடங்கள், பாஜகவுக்கு 7 இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட போறாரா? அதெல்லாம் இருக்க வாய்ப்பில் இருக்குல்ல. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 கட்சிகள் முக்கியமாக தமிழகத்தில் வளர்ந்து வருகின்ற தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சி. பாஜக தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தில் அதுவும் கூட வளர்ந்து வருகிற கட்சி தான். அப்படி இருக்கும்போது உடனே இப்பொழுதெல்லாம் அவங்க ஒப்பந்தம் போட்டுட்டு அடுத்த தேர்தலை ஒன்னா சந்திக்கலாம் அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜகவுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். விஜய்க்கு வருகின்ற மிகப்பெரிய கூட்டம், ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல தொண்டர்கள் கூட்டம்னு சொல்லலாம். ஆனா மிகப்பெரிய கூட்டம் வருது. இந்த கூட்டத்தை பார்த்து நிச்சயமா திமுகவும் பயந்திருக்கு, அதிமுக பயந்திருக்கு, மற்ற கட்சிகள் எல்லாம் பயந்திருக்கு, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பயந்திருக்கு. பாஜக உன்னிப்பா பார்க்குது. ஏன் இந்த ஒரு செல்வாக்கு இருக்கு, ஏன் இந்த வளர்ச்சி இருக்கு, ஏன் இந்த வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத பாஜக உன்னிப்பா பார்க்குது. விஜய் திமுகவை அடிக்கிறாரு, பாஜகவை அடிக்கிறாரு. இவர்கள் அரசியல் எதிரி, அவர்கள் கொள்கை எதிரி அப்படின்னு தொடர்ந்து பல கூட்டங்கள்ல சொல்றாரு. திமுக எதிர்மறையாக பாஜகவோட உறவு கொண்டிருக்கு, அதிமுக நேரடியாக உறவு கொண்டிருக்கு, அதெல்லாம் தங்களுக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னு தொடர்ந்து அவர் கூட்டங்கள்ல சொல்லி வந்திருக்கிறாரு. அதை பாஜக நுட்பமா பாக்குது. அது ரொம்ப அஃபென்சிவா எடுத்திருந்தாங்க அப்படின்னா, விஜய் தனக்கு எதிராக வளர்கின்ற ஒரு சக்தி அப்படின்னு எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு உண்மை ஆராயும் குழு அப்படிங்கிறத பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அனுப்பிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அது ஏதோ விஜய்க்கு தான் ஹெல்ப் ஆக போகுது, உதவிகரமாக இருக்க போகுது அப்படின்னு பல திமுக சார்பாளர்கள் சொல்றாங்க. திருமாவளவன் கூட அது போன்ற கருத்தை தான் பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனா விஜய்க்கு ஆதரவா இருக்கிறது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு லாபம்ங்கிறத பார்க்கணும். பிஜேபிக்கு விஜய் வந்துறது பிஜேபிக்கு லாபமா? அப்படி பிஜேபி நினைக்குமா? அடுத்த தேர்தல்ல சட்டப்பேரவை தேர்தல் எங்கூட வந்துருங்க அப்படின்னு பிஜேபி நினைக்குமா? காங்கிரஸ் கூட நினைக்குமா? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசிட்டார் அப்படின்னா, முக்கியமாக காங்கிரஸுக்கு திமுகவுடைய அணி தேவைப்படுது, அதனுடைய எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. மக்களவையில மாநிலங்களவையில தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குவதற்கு திமுகவுடைய ஆதரவு காங்கிரஸ் தேவைப்படுது. அதே மாதிரி பாஜகவுக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா, இல்ல சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரோ ஏதாவது முரண்டு பிடிச்சு போனாங்க அப்படின்னா, திமுகவுடைய எம்பிஸ் இருக்காங்களே அப்படின்னு இப்பவே ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இந்த 2 பெரிய தேசிய கட்சிகளுமே திமுகவை பகைத்து கொண்டு விஜயோடு கூட்டணி அமைப்பதற்கு தயாராவார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம். இது ஒரு தேசிய அரசியல் சார்ந்தது. நம்மளுடைய மாநில அரசியல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, விஜய்க்கு கணிசமான சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கணிசமான வாக்குகள் அவர் கிடைக்கும். முக்கியமாக கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. இஸ்லாமியர்களும் அவர் பக்கம் மெதுவாக சாய தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு கணக்குகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் போகாது, அது விஜய் பக்கம் வந்துடும்.
திமுகவுக்கு இருக்கின்ற சுமார் 12% சிறுபான்மை வாக்குகளில் ஒரு சிறு பகுதி, ஒரு 3% விஜய் பக்கம் போனாலும் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். அதனால அது மட்டும் இல்லாம விஜய்க்கு மற்ற தரப்பினரும் ஆதரவு கொடுக்கிறாங்க. விஜய் போகிற இடங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமல்லாமல் பல்வேறு சாதியினரும் பல்வேறு ஜாதியினரும் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க, வர்றாங்க. அவர் குறிப்பிட்ட ஜாதிக்காரரு, மதம்காரரு, அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் மீது மீனவர பட்டம் தொடுப்பது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது எல்லாரும் தாண்டி பல்வேறு விதமான பிரிவினரும் விஜய் பக்கம் வர தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு கூட்டத்துக்கு வர்றாங்க. அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தெரியும். ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல விஜயை கடுமையாக எதிர்ப்பவர்கள் கூட 10% வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஒரு 15, 16 போகலாம், சில தொகுதிகள் 20 போகலாம். அதை ரொம்ப கம்மியெல்லாம் குறைக்கிறது. ஆகையால விஜய்க்கு இருக்கின்ற அந்த ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது பிஜேபிக்கு அவர் கூட்டணி அமைச்சார்னா, பிஜேபியோட கூட்டணி அமைச்சார்னா என்ன ஆகும்? சிறுபான்மை ஓட்டு போடுவாங்களா? இல்ல பிஜேபி எதிர்ப்பாளர்கள் போடுவாங்களா? திமுக வேண்டான்னு நினைச்சவங்க விஜய் பக்கம் வருவாங்களா? பாஜக வேண்டான்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா? இதெல்லாம் இருக்கிறது மூலம் ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்ந்து தன்னுடைய கேரியரையே ஓரளவு முடிச்சு வச்சுட்டு அரசியல்ல குதிச்சு ஒரு மக்கள் சேவை ஆற்றணும்னு வர்றாரு. எல்லா அரசியல்வாதியும் மக்கள் சேவை ஆற்றத்தான் வர்றாங்களா நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனாலும் அப்படித்தானே சொல்லுவாங்க. சரி, மக்கள் சேவை ஆற்ற வர்றாருன்னா அவருடைய இந்த ஓட் பேங்க் எவ்வளவு வளருது அப்படின்னு பாக்குறதுக்கு நிச்சயமாக பாஜக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை வளர்ந்து அடுத்த 3-4 மாதங்களில் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து திமுக அண்ணா திமுகவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக ஒரு மாறினார் அப்படின்னா, திமுகவுடைய பலம் குறைஞ்சது அப்படின்னா அது பாஜகவுக்கு லாபம் தானே. அண்ணா திமுக பத்தி ரொம்பவும் பாஜக கவலைப்படுதாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. அண்ணா திமுக அப்படியே ஒன்னா இருக்கணும், மிகப்பெரிய சக்தியா இருக்கணும். அண்ணா திமுக பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தில் வளருவதற்கு பாஜக விரும்புது. ஆகையாலே பாஜக என்னதான் போய் ஆதவ அர்ஜுனா அவரு அமித்ஷாவை பார்க்கிறாரு, செல்வரை பார்க்கிறாரு, எதாவது இருந்தாலும் கூட அவர்கள் தேர்தலுக்கு ஒன்றாக பயணிக்கக்கூடிய சூழல் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். நீங்க தனி ஆவர்த்தனம் பண்ணுங்க, நல்லா நான் உங்க பின்னால் கூட இருக்கிறோம் அப்படின்னு இருக்கும். இல்ல பிஜேபி தன் பின்னால் இருக்கு அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சியினருக்கு ஒரு காட்டவும் விஜய் விரும்பலாம். முக்கியமாக திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு எனக்கும் பிஜேபி பின்னால் இருக்கு அப்படின்னு காட்ட விரும்பலாம். பிஜேபிக்கே காட்ட விரும்புவாரு, நான் கூட வர வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்து வைப்பாரு. ஏன்னா அது டிசம்பர் ஜனவரி வரைக்கும், அக்டோபர் ஆகி போச்சு, ஜனவரியில தேர்தல் சூட ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வெயிட்டிங் கேமை தான் எல்லா அரசியல்வாதிகளும் ஆடுவாங்க. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ எப்படி சூழல் இருக்குங்கிறத பார்த்துட்டா எல்லாருமே முடிவெடுப்பாங்க. விஜய் வளர்ந்துட்டு தான் வர்றாரு, மறுக்க முடியாது. கடுமையான சோசியல் மீடியாவில் ஆன்சலாட் இருக்கு, கடுமையா விமர்சனம் பண்றாங்க. திமுக ஆதரவாளர்கள் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் பதியப்படுது. ஆனாலும் விஜய்க்கு ஆதரவானவர்கள் அவர் பக்கம் இருப்பதாகத்தான் காட்டுகிறார்கள். விஜய்க்கு ஆதரவான கருத்துக்கள் நிறைய பதிவிடப்படுகின்றன. இதெல்லாம் இருக்கும்போது ஆதவர்ஜனாவுடைய டெல்லி பயணம் விஜய் பாஜக ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த இப்போது எந்த சூழலும் இல்லை. விஜய் அப்படியே விடதான் பாஜக விரும்பும். அது அண்ணா திமுகவுக்கு எதிராக போகுங்கிறது இருக்கு. ஆனா திமுகவுக்கு எதிராக போகுதா அப்படிங்கிறது கடைசி நிமிஷத்துல முடிவு பண்ணிக்கலாம் நினைப்பாங்க. விஜயம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான தற்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு சேஃப் கேம் விளையாடத்தான் விரும்புவார். நன்றி, வணக்கம்.